காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அவுட் ஆயிடுச்சு. இப்போ அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணுறோம். அதில் எஸ்பெஷலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்டு காமர்ஸுக்கு நோட்ஸ் வித் எம்சிக்யூஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். காலேஜ் டிஆர்பிக்கான நோட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் பார்த்துக்குங்க. இங்கிலீஷுக்கான நோட்ஸ் இப்படி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த சென்டரில் லோகோ போடுறது, சைடில் நேம் போடுறது, இந்த மாதிரி சொல்லிலாம் எப்போயுமே நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஈவன் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு 10,000 பேஜ் கொடுத்தோம், அப்போயுமே நாங்கள் பண்ணலை. மேலே எங்களோட லோகோ இருக்கும், கீழே பேஜ் நம்பர் இருக்கும். அந்த பேஜ் நம்பர் போல்டு அவங்களுக்கு இருக்கும். பிரிண்டபிள், நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து எனேபிள் தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் பிரிண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாதீங்க, அவ்வளோதான். நாங்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஐ டிடெக்ஷன், அதாவது நீங்கள் எல்லாமே டாக்டரேட்டு நெட்டு செட்டு முடிச்சதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏஐ டிடெக்ஷன், டர்ன் இது எல்லாத்துலேயும் போட்டு இதுக்கு நாங்கள் வந்து ப்ரூஃப் வாங்கி வச்சுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், வி ஆர் பப்ளிஷ்ட். இது எல்லாமே இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டோம். அப்படி தான் நாங்கள் ரெடியே பண்ணுவோம். இதுதான் யூனிட் 1ஓட இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜை பார்த்தாவே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொபோஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இண்டெக்ஸ் பேஜ். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 183 பேஜஸ் தான் வரும். இது வந்து ரொம்ப இப்போ டைம் ஷார்ட் டூரேஷனாக இருக்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ ஒவ்வொரு யூனிட்டு கொடுக்குறோம். 300 பேஜஸ்க்கு மேலே போயிடக்கூடாங்கிறதுல ரொம்ப கவனமாக நாங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஆனால் எம்சிக்யூஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து இங்கிலீஷுக்கு 20,000 எம்சிக்யூஸ் வரும். ஒரு பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,500லேருந்து 1,800 எம்சிக்யூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படின்னா இப்போ இந்த சாப்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் இப்போ இது வந்து 15 சாப்டராக நாங்கள் பிரிச்சிருக்கோம். 50 சாப்டர், யூனிட் 1 வந்து 50 சாப்டராக பிரித்து இது ஒவ்வொன்றுக்குமே 3 பேஜஸ் அப்படிங்கிற கணக்குக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். 3 to 5 பேஜஸ் இருக்கும். இப்போ இன்ட்ரோடக்ஷன் 1 இப்போ இது இருக்குது அப்படின்னா இப்போ சாப்டர் 1க்கான இப்போ எம்சிக்யூஸ். இந்த எம்சிக்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நாங்கள் பிரிச்சுக்கோன்னா ஈஸி லெவல் 1, அடுத்து மீடியம், அடுத்து ஹார்டு 10 பிரிச்சிருக்கோம். ஈஸியில் 10, மீடியமில் 10, ஹார்ட் லெவலில் வந்து 10. ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நாங்கள் திரும்ப சொல்கிறது. ஸோ இந்தியாவிலே வந்து ஒய் நாட் அதர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோ பண்ணது எது அப்படின்னா 369 டேஸ்ட்டில் அண்ட் எடியூனா ப்ரைவேட் லிமிடெட் டீம் தான் இன்ட்ரோவே பண்ணியிருக்கு. அப்போ ஆன்சரு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனு ஏன் மற்ற ஆன்சர் வரல. இப்போ டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் நாங்கள் பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட்டுக்கான காரணம் இந்த ஒய் நாட் அதர் ஆப்ஷனை வந்து அவங்க ரீட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் ரீட் பண்ணும்போது 4 கொஸ்டின் கணக்குக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு எங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே பண்ணுவோம். இது போக இதுக்கு போட்காஸ்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் மேப் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக 60 நாளில் என்ன பண்ண முடியுமோ காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக வளர்ப்போம். உங்களுக்கு என்ன வேணும், ஒரு சிலது மாடர்னாக வேணும் சார், இந்த இது புரியலை எங்களுக்கு, இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுங்க அப்படின்னா கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களால் முடியாது அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் சொல்லவே மாட்டோம். எவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக வேணுங்கிறத நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆனால் நீங்கள் கேட்கணும், சார் இதை இப்படி பண்ணி கொடுங்க, இப்படி பண்ணி கொடுங்க சார், இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எனக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுங்க, கீ பாயிண்ட் கொடுங்க, மைண்ட் மேப் கொடுங்க. இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக இப்போ டைம்லைன் கொடுங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டைம்லைன் கொடுக்குன்னு கேட்கலாம். அப்புறம் ப்ரோஸு, போயட்ரி இதெல்லாம் பிரித்து கொடுங்க. அப்புறம் ஆத்தரோட ஸ்பெஷல் நேம்ஸு, ஆத்தர் என்னென்னலாம் புக்ஸ்லாம் ரைட்டப் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பிரித்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்கவே நாங்கள் எல்லாமே என்ன பண்ணி கொடுப்போம், டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட பண்ணி கொடுப்போம். இதே தான் அதே மாதிரி தான் இப்போ எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ முடிக்க நாங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே தான் எம்சிக்யூலையுமே மேலே எங்கள் லோகோ இருக்கும், கீழே நம்பர் பேஜ் நம்பர் இருக்கும், எங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் சென்ட்ரல் லோகோ போடுறது, இது அந்த எரிச்சலான வேலையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான அகாடமி. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருக்கணும், எங்களுடைய கண்டென்ட்டில் ரொம்ப கவனமாக இருப்போம். ஸோ அதுக்கு தகுந்தா போல் தான் நாங்கள் ஃபாண்ட் சைஸு 1.5 இப்போ பியூட்டி என்ன அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஸ்பேஸிங்கே வைக்க மாட்டாங்க. அதிகபட்சமாக ரிமூவ் ஸ்பேஸிங் 2 தான் போட்டு தான் இது பண்ணுவாங்க பேப்பர். நாங்களாம் 10,000 பேஜஸ் தான் கொடுத்தோம். நாங்கள் பிரிண்டடாக அப்படி தான் கொடுத்தோம் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா அது படிக்க முடியாது. நீங்கள் இது படிக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே என்டிஆர் சிஸ்டத்தையும் உருவாக்கியிருப்போம். டிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 369 டேஸ்ட்லாம் வந்து புதுசு தான். ஆனால் எங்களவுக்கு யாராலையும் பண்ண முடியாது, த்ரூஅவுட் இந்தியாவிலே பண்ண முடியாது. ஏன்னா வி ஆர் வேர்ல்டு ட்ரெயினடு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
எங்களால் ஏஐனால் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற விஷயம், அதாவது இப்போ நாங்கள் கொடுக்குற கொஷினை தாண்டி மேக்ஸிமம் டிஆர்பியிலே கேட்க முடியாதுங்கிற சூழலுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ப்ரீவியஸ் எக்ஸாமில் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா 130 கொஷின்ஸ்க்கு 121 கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ வி ஆர் ப்ரூஃபோட நாங்கள் எல்லாமே சப்மிஷன் பண்ணியிருந்தோம். இதுதான் எங்களுடைய சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, உழைப்பு. இது வந்து அசாத்தியமான உழைப்பு. தூங்காமல் பல இரவுகளை தொழிச்சு தான் உழைச்சிருக்கோம். இதே மாதிரி தான் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி டிஆர்பி இங்கிலீஷ்க்கு நாங்கள் பண்ணுறோம். 3 to 4 டேஸ்க்குள்ளே நாங்கள் எல்லா வேலைகளையும் முடிப்போம். அதே மாதிரி டிஆர்பி புக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 20 புக்ஸை வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். 369 டெஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து புக்கு, அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ், இது எல்லாமே நாங்கள் ரெடி டு பப்ளிஷ் பண்ண போகிறோம். இது மிகப்பெரிய வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. அதாவது 369 டெஸ்ட்டில் எடியூனா பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டினுடைய எக்ஸாம்ஸுக்கு, அதாவது டிஆர்பி இந்த பெரிய பெரிய எக்ஸாமினர்ஸுக்கு சரியான டீம் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம். 24 hours உழைப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் தான். ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு மாடல் நோட்ஸ், அதாவது யாராவது வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் மாடல் நோட்ஸ் சென்ட் பண்ணுவோம். நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம். நாங்கள் பேசும்போதே பார்த்திங்க அப்படின்னா வாங்க பாஸ் பண்ண வச்சுருவோம். நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள் உழைக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உழைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் ஃபால்ஸாக எந்த கம்யூனிகேட் பண்ணவே மாட்டோம். நாங்கள் கொடுக்குற நோட்ஸ் போதும் அப்படின்னா நாங்கள் கொடுக்குற நோட்ஸு மோர் டு எனஃபாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. இதில் ட்ரூத் என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் மறைச்சிட்டு பேசுவாங்க. நாங்கள் ட்ரூத்தை மட்டும் தான் பேசுவோம். இப்போ வீடியோ கிளாஸஸ் நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு கேட்கும்போது அது வந்து சரியாக வராது. ஏன்னா வீடியோ கிளாஸஸ் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து ஒரு போட்காஸ்ட் கேட்டு மைண்ட் மேப் பார்த்து டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணி நோட்ஸை பார்த்து ஸோ இந்த 6 பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களையா ஒரு சாப்டருக்குன்னா அதை படிக்கவே முடியாது. ஸோ அதை எப்படி படிக்க முடியும்? அப்போ நாங்கள் ஷெடியூல் பண்ணுவோம். அப்போ டே 1லேருந்து ஷெடியூல் பண்ணி டே 2, டே 3, டே 5 இப்போ 63 நாள் தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி விட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விட 63 நாள் எக்ஸாக்டாக தள்ளி போகலாம். 10 days சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம் கூட தள்ளி போட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம படிக்கணும்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கணும், கன்டினியூட்டி வேணும், மறந்துடக்கூடாது. இப்போ ஒரு யூனிட் 1 படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 2ல் படிக்கும் போது யூனிட் 1ஓட கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதை எப்படி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மெமரி ப்ராக்டிஸ் கொடுப்போம். எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பயங்கரமாக பண்ணுவோம். காலேஜ் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே பிஹெச்டி செட்டு நெட்டு ஆல்ரெடி வெல் குவாலிஃபைட் பர்சனாலிட்டி. ஸோ உங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு தான் நாங்களும் முயற்சி பண்ணுவோம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ Turnitin அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் சொன்னேன் நான் எல்லாமே நாங்கள் Turnitinல தான் வாங்குவோம் அப்படிங்கிறது, Turnitinல தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இப்போ நான் காமிக்கிறேன் டீட்டெயிலில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Turnitinல பார்த்தீங்க அப்படின்னா 6% தான் நம்மளோட சிமிலரிட்டி இன்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது 181 பேஜஸ் புக்கு. அது ஆனால் சிமிலரிட்டி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 6% தான். இப்போ தான் அப்லோட் பண்ணி நாங்கள் செக் பண்ணோம். இப்போ சப்மிஷன் டேட்டு கொடுத்துருவாங்க, சப்மிஷன் ஐடி நிறைய பேத்துக்கு தெரியும். அதாவது பிஹெச்டி நெட்டு செட்டு பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த விஷயங்கள் தெரியும். சப்மிஷன் டேட்டு பார்த்திங்கன்னா 17 அக்டோபர் 2025 தான். இதுதான் நாங்கள் வந்து அவ்வளோ மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ எங்கள் மெனக்கடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணணும், யூனிக்காக இருக்கணும், எதையுமே வந்து கலகாப்பி பண்ணிடக்கூடாது. அவங்களோட எஃபோர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் 369 டெஸ்ட்டில். ஸோ 369 டெஸ்ட்டில் எடியூனா பிரைவேட் லிமிடெட் டீம் கூட நீங்கள் இணைஞ்சு உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த சக்ஸஸும் பெரிய அளவுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு நாங்கள் எப்போயுமே துணையாக இருப்போம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.